செல்வராமலிங்கம், ஒரு இன்றைய நடந்த அந்த மிசைல் ஆபரேஷன், அந்த சிந்தூர் ஆபரேஷனை எப்படி பார்க்குறீங்க? சிந்தூர் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நான் எப்படி டீகோட் பண்ணுறேன் அப்படின்னா, சிந்தூர் அப்படின்னா குங்குமப்புட்டு அப்படின்னு அர்த்தம். அது டீகோட் காலையிலேருந்து நிறைய பண்ணியாச்சு, நம்ம நேரடியாக போயிடலாம். ரைட்டு. ஸோ இந்த 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 விஷயத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போது நம்ம எதிர் தாக்குதல் அப்படிங்கிறத வந்து எல்லா தாக்குதல்னு பார்த்துட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு கொடுத்த தண்டனையாக வந்து நான் பார்க்குறேன் ஒரு இராணுவ வீரனா. இப்போ வந்து அப்பாவி மக்கள் வந்து 26 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதற்கான ஒரு தண்டனையாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். இது வந்து வாரா இன்னும் டிக்ளேர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குறைவு. ஏன் அப்படின்னா, இப்போ பாகிஸ்தானோட நிலை என்ன அப்படின்னா, பொருளாதார சீர்குலைவு பயங்கரமாக இருக்குது, அரசியல் குழப்பங்களும் பயங்கரமாக இருக்குது. இதில் நிறைய இப்போது அவங்க ஏற்கனவே வைத்திருந்த அந்த ஆயுதங்களை கூட நம்ம யுக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து யுக்ரைனுக்கு வந்து வித்துட்டாங்க கொஞ்சம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆயுதம் இல்லாமல், ஒரு பொருளாதார ரீதியாக அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரியாக இல்லாமல், இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய இராணுவ பலத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடோட எப்படி அவங்க போரிட முடியும் அப்படிங்கிறது அந்த இராணுவ அதிகாரிகளுக்கும் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். ஆனாலும் அவர்களை நாம் அப்படி மட்டுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாதுல்ல. நம்மளால் ஒரு பட்ட பகலில் வந்து, அதுவும் வந்து அவ்வளவு கேமரா டிஜிட்டலைஸ்டு ஒரு உலகத்தில் வந்து ஒரு வெட்ட வெளியில் வந்து அவங்களால அப்படியான ஒரு மசாகரை பண்ணும்போது நாம் அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிட முடியாது. அதாவது நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிற ஒரு நாடு, அதையும் கணக்கில் கொள்ளணும் அப்படிங்கிறதும் கவனிப்பாக. நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது வந்து எந்த நாடு வந்து அதை வந்து உபயோகப்படுத்துகிறாங்களோ அந்த நாட்டுக்கான பாதிப்பும் இருக்குது. அதனால் நியூக்ளியர் வெப்பனை வந்து வைத்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து அது ஒரு பயம் காட்டுதலுக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் ஒழிஞ்சு அதை அந்த நாடுமே கண்டிப்பாக பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட அடிப்படையான உறுதியான கருத்து. ஸோ நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறத வந்து நம்ம அதை விட்டுடலாம். அதை தாண்டி இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த பதிலடி இப்போ ஃபர்தராக வந்து போர் பதட்டத்தை வந்து கொண்டு வருமா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஸோ போர் பதட்டம் அப்படிங்கிற வரதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட பொருளாதார சீர்குலைவு வந்து இருக்கிறதுனாலையும் அவங்களோட அந்த இராணுவத்தோட கட்டமைப்பே வந்து இப்போ சீர்குலைஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால் வந்து இது பெரிய போர் பதட்டத்தையோ இல்லை போரையோ வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். போரை நோக்கி நகராது அப்படின்னாலும் இது பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு இடத்துல நம்ம பதட்டம் இல்லாமல் எல்லையோர மாநிலங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதை நோக்கியும் நகரணும்ல. கண்டிப்பாக அது இப்போ அவங்களோட நிலைப்பாடை பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து தயார், நாங்கள் வந்து இந்தியா ஒருவேளை பின்னடைவு பண்ணினாங்க அப்படின்னா நாங்களும் பின்னடைவு எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் அவங்க இருக்கிறாங்க. நாம ஏன் அதை பண்ண போகிறோம் இல்லையா? அவங்களால அது கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ அந்த விஷயத்துக்கு தான் இப்போ வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்க. உலக நாடுகள் எந்த நாடுகளுமே நம்ம காசா போரில் இருந்து நம்ம யுக்ரைன் போரில் இருந்து பார்த்ததில் வந்து பொதுமக்கள் எவ்வளோ பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க, குழந்தைகள்லேருந்து பெண்கள் வரல எவ்வளோ பெரிய அளவில் வந்து உயிரிழந்திருக்காங்க. அந்த கொடுமைகள் எல்லாம் பார்க்கும்போது யாருக்குமே வந்து இனிமே வந்து போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எண்ணம். அதுதான் இந்தியாவோட வந்து எண்ணமும் அதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு 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 ஈக்குவலாக இல்லாத நாடாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதாவது அது பொருளாதார ரீதியாக எடுத்துக்கோங்க நீங்கள் இந்தியாவோட, அல்லது வந்து இராணுவ பலத்தோடு எடுத்துக்கோங்க, எந்த அளவுலையும் வந்து அது இந்தியாவுக்கு வந்து சமமான நாடே கிடையாது. இருந்தாலும் அவங்க வந்து நாங்கள் அப்பப்போ இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கான சீண்டல்கள் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பதிலடி கொடுக்குறோம், அவங்க நமக்கு சமமான நாடு இல்லை என்றாலும் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு, அந்த டிஸ்டர்பன்ஸில் நம்மளுடைய பாதுகாப்பு குறைபாடும் ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சரி செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்குல்ல. பதிலடி கொடுத்தது சரி, அதையும் சரி பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குல்ல. கட்டாயம். ஆக்சுவலி வந்து ஜம்மு காஷ்மீரோட முதன்மை பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜம்மு காஷ்மீர் போலீஸ். ஜம்மு காஷ்மீரோட போலீஸில் தான் அவங்க தான் முதல் பாதுகாப்பில் வருவாங்க. அதுக்கப்புறம் துணை இராணுவங்களான சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் போன்ற துணை இராணுவங்கள் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்திய இராணுவம்னு ஒன்று வரும். இப்போ இந்த குறைபாடுகளை வந்து நம்ம யாருனால நடந்தது அப்படின்னு நம்ம இப்போ வந்து விவாதிக்கிறத தாண்டி நடந்துருச்சு. இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட வாதமாக இருக்குது. பேசலாம்.